Hey guys, நான் ஷிபின். ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் hexaconlabs.com. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண போகிறேன். ஒரு ஜாய்ஸ்டிக் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண போகிறேன் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணி. ஓகேவா? அப்ளிகேஷனில் ஒரு அனலாக் ஜாய்ஸ்டிக் ஒன்று இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஜாய்ஸ்டிக்கை நீங்கள் ஆப்ரேட் பண்ணும்போது அந்த டேட்டாவை எப்படி நம்ம ROS2 நெட்ஒர்க்கில் ஷேர் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ROS2வில் பார்த்தீங்கன்னா டர்ட்டில் சிம்னு சொல்லிட்டு ஒரு சிமுலேஷன் என்வரான்மெண்ட் இருக்குது. ஸோ அதில் இருக்க டர்ட்டில், அந்த சிமுலேஷன் வேர்ல்டில் இருக்க டர்ட்டில் இருக்குல்ல, அந்த டர்ட்டில் தான் ஒரு ரியல் ரோபாட்னு வச்சுக்கலாம் ROS2ல. ஓகேவா? அந்த டர்ட்டில் நம்ம இப்போ ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை வச்சு அந்த டர்ட்டில் நம்ம மூவ் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அந்த ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் இந்த ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை நான் கிரியேட் பண்ணிட்டேன். அண்ட் அதே மாதிரி என்னோட GitHub பேஜில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு இல்லைனா எதுக்காச்சும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை உங்களுக்கு ஏதாச்சும் எடிட், உங்கள் லோகோ சேஞ்ச் பண்ணணும், இல்லைனா உங்களோட ப்ராஜெக்ட் நேம் போடுறதுக்கு அந்த மாதிரி நீங்கள் அந்த போட்டுட்டு அந்த ஏபிகேவை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் எக்ஸ்போர்ட் பண்ணி உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டேரெக்டாக ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோக்குள்ளே போவோம். அண்ட் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ, ஸோ உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு பேசிக்ஸ், ஆண்ட்ராய்டோட பேசிக்ஸ் தெரியல அப்படின்னா நான் அதை ஃபியூச்சரில் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு அதை கற்றுக்கணும் அப்படின்னா யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது. பேசிக்ஸ் ஆஃப் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ, ஸோ இந்த மாதிரி நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் இருக்குது. நீங்கள் அந்த யூடியூப் வீடியோஸ் கூட பார்த்துக்கிட்டு நீங்கள் அதுக்கு லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் நான் டேரெக்டாக உங்களுக்கு எப்படி இந்த அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணுறது நான் போக போகிறேன். அண்ட் அதே மாதிரி நான் சொல்கிறேன், இது நான் கம்ப்ளீட்டாக ப்ரோக்ராம் பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு அதில் நிறைய டைம் ஸ்பெண்ட் ஆகுது. ஸோ அதனால் வீடியோ லென்த் ஆகுது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு பிளாக்காக நான் அதில் எல்லாத்தையும் நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை உங்களுக்கு நான் கம்ப்ளீட்டாக இதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். அண்ட் அதோட ரெஃபரன்ஸ், அந்த சோர்ஸ் கோட்ஸ் எல்லாமே GitHub பேஜில் இருக்கும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி ரெஃபர் பண்ணி ரெஃபரன்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணியாச்சு. நம்மளோட ப்ராஜெக்ட்டையும் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷன் ஃபோல்டர் இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ அதில் நான் யூஸ் பண்ண இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா Kotlin + ஜாவா. நீங்கள் ஜாவா ஃபெமிலியராக இருந்துச்சுன்னா நீங்கள் ஜாவாலையும் பண்ணலாம். நீங்கள் Kotlin + ஜாவா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் பண்ணது Kotlin + ஜாவாவில் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட அப்ளிகேஷனில் ஒரு மெயின் 3 கீ காம்போனன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ்டிக் வியூ, அதுக்கப்புறம் மெயின் ஆக்டிவிட்டி, அதுக்கப்புறம் ராஸ் பிரிட்ஜ் கிளைண்ட். ஓகேவா? ஸோ இதுதான் என்னோட 3 மெயின் காம்போனன்ட் என்னோட அப்ளிகேஷனில். ஓகேவா? ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு மெயின் ஆக்டிவிட்டி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மெயின் ஆக்டிவிட்டி ரன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதுக்குன்னு ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் லே அவுட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ரிசோர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம லே அவுட் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ அதில் இந்த ஆக்டிவிட்டி மெயின் இருக்குல்ல, இதுதான் என்னோட கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இது எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேலட்ஸ் இருக்குல்ல, ஸோ பேலட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு காமன், டெக்ஸ்ட், பட்டன்ஸ், விட்ஜெட்ஸ், லே அவுட்ஸ், கண்டெய்னர்ஸ், ஸோ இந்த மாதிரி வேரியஸ் காம்போனன்ட்ஸ் நம்ம இந்த பேலட்டில் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெக்ஸ்ட் வியூ இருக்குது, பட்டன் இருக்குது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த பட்டன் இருக்குல்ல, இதை நீங்கள் இதோட லே அவுட்டில் ட்ராக் பண்ணாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பட்டன் நம்ம இங்கே ஆட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இது மாதிரி நீங்கள் இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வியூ இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இந்த பேலட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ லோகோ ஆட் பண்ணுறதுக்கு நான் ஒரு இமேஜ் வியூ இருக்குது. அதுக்கப்புறமா இந்த அப்ளிகேஷனோட டைட்டில் பண்ணுறதுக்கு நான் டெக்ஸ்ட் வியூ 2 டெக்ஸ்ட் வியூ ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இங்கே ஒரு கண்டெய்னர் இருக்குது. ஸோ அந்த கண்டெய்னரில் ராஸ் பிரிட்ஜ்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் வியூ இருக்குது. அதுக்கப்புறமா யூஆர்எல் என்ட்ரு பண்ணுறதுக்கு, நம்ம ராஸ் பிரிட்ஜ் யூஆர்எல் என்ட்ரு பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு டெக்ஸ்ட் வியூ இருக்குது இங்கே. ஓகேவா? அதுக்கப்புறமா ஒரு பட்டன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கனெக்ட்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது. அண்ட் அதே மாதிரி நம்ம கனெக்ட் ஆகிருக்கா இல்லை டிஸ்கனெக்ட் ஆகிருக்கா இல்லை எரர் வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு டெக்ஸ்ட் வியூ அப்டேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா சைடில் ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்டஸ் டாட் மாதிரி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூஸில் கலர்ஸில் சூஸ் பண்ணி இந்த கலர்ஸ் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதில் நான் ஸ்டேட்டஸ் ஓகே, அதாவது ஸ்டேட்டஸ் ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அங்கே க்ரீன் லைட் எரியும், கனெக்ட் ஆகிருச்சு அப்படின்னா. இன்கேஸ் ஏதாச்சும் எரர் வந்துச்சு அப்படின்னா அந்த டாட் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் எரியும். இன்கேஸ் எதுவுமே பண்ணல இல்லை எதுவுமே கனெக்ட் ஆகாமல் ஐடலாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இதில் ஒரு மாதிரி கிரே கலர் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி கிரேவாக இருக்கும். ஸோ அது மாதிரி நான் இதை ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ அதில் இந்த டேரக்ஷன்ஸ்னு இருக்குல்ல, இந்த டேரக்ஷன் ஒரு டெக்ஸ்ட் வியூ. இந்த டேரக்ஷன் எப்போல்லாம் நம்ம ஜாய்ஸ்டிக்கை அப்பு, டவுன், லெஃப்ட், ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூவ் பண்ணும்போது அதோட ஸ்டேட்டஸ் இங்கே அப்டேட் ஆகும். அண்ட் ரியல் டைமாக இதை நீங்கள் எந்த டேரக்ஷனில் அப் பண்ணுறீங்களோ அதே டைமில் ROS2க்கு பார்த்தீங்கன்னா டாப்
டாப்பிக்கில் வந்து அதாவது நம்ம டேரெக்ஷன் டாப்பிக்கில் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ரியல் டைமாக. ஸோ அதுக்கு நான் வந்து டேரெக்ஷன் சொல்லிவிட்டு இது ரியல் டைமாக நம்ம சென்டரில் இருக்குமா இல்லை லெஃப்ட் ரைட்டு எல்லாமே இது வந்து இதில் காட்டும். ஸோ அதனால் நான் இதையும் கொடுத்துருக்கேன். அண்ட் அதே மாதிரி இந்த லே அவுட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு கஸ்டம் வியூ. ஓகேவா, ஒரு கஸ்டம் ஆப்ஜெக்ட் இது ஏன்னா ஸோ இந்த மாதிரி பட்டன்ஸோ இல்லை இந்த மாதிரி ட்ராவபிள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேலட்டில் இருக்காது. ஓகேவா, நீங்கள் என்ன பண்ணலான்னா வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா பட்டன்ஸில் சூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 4 பட்டன் ஆட் பண்ணிவிட்டு அப்பு டவுன் அந்த மாதிரி கூட நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜாய்ஸ்டிக்கே வந்து நான் கஸ்டம் ஆப்ஜெக்டாக ரெடி பண்ணியிருக்கேன். இன்கேஸ் அந்த பட்டன் மாதிரி நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அனலாக் ஜாய்ஸ்டிக் மாதிரி வேணும். ஸோ அதனால் நான் இது வந்து கஸ்டமாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா, அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ப்ராஜெக்ட் நேமோ உங்களோட வெப்சைட்டோ நீங்கள் அந்த மாதிரி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இது எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் இந்த லோகோ சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக இந்த ட்ராவபிள்ஸ் இருக்குல்ல அதில் வந்து நம்ம லோகோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த டைட்டில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து இந்த ஸ்ட்ரிங்ஸ் இருக்குல்ல அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ஆப் டைட்டில் இருக்குது அண்ட் ஆப் சப் டைட்டில் இருக்குது. ஸோ ப்ராஜெக்ட் ஆப் நேம் இன்கேஸ் நீங்கள் ஆப் நேமை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக இதில் இருக்க எல்லா சோர்ஸ் கோட்லையும் சேஞ்ச் பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னா எரர் காட்டும். ஸோ அதனால் அதையும் நான் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் இருக்க இந்த வேல்யூஸில் இருக்கிற நம்மளோட கலர்ஸ் இருக்குல்ல அதில் போயிட்டு நீங்கள் ஆப்போட கலரோ பட்டன் கலரோ நீங்கள் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி மாற்றிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த லே அவுட் வந்து இப்படி தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணும் போதே ஆட்டோமேட்டிக்காக இந்த கோட்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்துடும். ஓகேவா, இது எதுவுமே நீங்கள் டைப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சில சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பட்டனோட சைஸ் மாற்றணும் இல்லைனா இந்த கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா மட்டும் தான் நீங்கள் இந்த கோடை மாடிஃபை பண்ண வேண்டியது இருக்கும். இல்லைனா நீங்கள் டிஃபால்ட்டாக எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி நான் யூஸ் பண்ணுற வித் அண்ட் ஹைட் பார்த்தீங்கன்னா லே அவுட்டோட வித் அண்ட் ஹைட் பார்த்தீங்கன்னா வந்து மேட்ச் பேரண்ட்டு அப்புறம் ரேப் கண்டென்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இது எதுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் வந்து உங்கள் மொபைல் ஃபோன் வந்து ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வந்து சேஞ்ச் ஆகலாம். லைக் டேப் யூஸ் பண்ணலாம், டேப்லெட் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஸ்மால் ஃபோன் யூஸ் பண்ணலாம், இல்லை மீடியம் சைஸ் ஆஃப் ஃபோன் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த டைப்பில் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த லே அவுட் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கும். ஸோ அதனால் நான் வந்து இதோட லே அவுட்டை வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பேரண்ட்டும் அதுக்கப்புறமா ரேப் கண்டென்ட்டும் நான் இதை கொடுக்குறேன். இப்போது இதோட மெயின் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா வந்து லைக் ஸோ ஆல்ரெடி நம்ம என்னென்ன ரிக்வயர்டு லைப்ரரிஸ் எல்லாமே நம்ம வந்து இதில் இம்போர்ட் பண்ணியாச்சு. அண்ட் அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி நம்ம டெவலப் பண்ணோம் பார்த்தீங்களா இங்கே இருக்கிற அந்த ஜாய்ஸ்டிக் வியூவு மெயின் அப்புறமா ராஸ்பிரிட்ஜ் கிளைண்ட் எல்லாமே நம்ம வந்து இப்போ ஸ்டேட்டஸ் டாட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டேட்டஸ் டாட் இருக்குது. ஓகேவா, இதோட XML. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம்ல. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி ஆகணும். எதுக்கு இம்போர்ட் பண்ணணும்னா இந்த மெயின் ஆக்டிவிட்டியில் நம்ம அதெல்லாம் வந்து அதையெல்லாம் என்ன பண்ணோம், இந்த ஸ்டேட்டஸ் டாட் என்ன பண்ணோம், அப்புறம் இந்த ஸ்டேட்டஸ் டெக்ஸ்ட்டு எப்போல்லாம் மாறணும், எப்போல்லாம் ஐடலாக இருக்கும்போது ஐடல்னு காட்டணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டேட்டஸ் அப்டேட் ஆகிறதுக்கு நம்ம அந்த ஸ்டேட்டஸ் டெக்ஸ்ட்டு அப்புறமா டைரக்ஷன் டெஸ்ட்டு அப்புறமா வந்து நம்மளோட URL என்ட்ரு பண்ணும்போது அந்த URL எங்கே போய் கனெக்ட் ஆகணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம இப்போ எல்லா காம்போனன்ட்ஸையும் வந்து நம்ம இங்கே டிஃபைன் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் நம்ம இது எல்லாமே இங்கே டிஃபைன் பண்ணியாச்சு. ஓகேவா, ஸோ இப்போது எப்போல்லாம் வந்து ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் ஆகுதோ அப்போல்லாம் வந்து ஃபைண்ட் வியூ பை ஐடின்னு இருக்குல்ல, இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாய்ஸ்டிக் வியூ வந்து நம்ம ஆல்ரெடி இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம். சரியா, இதை வந்து நம்ம அங்கே கால் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அது ஐடி மூலியமாக தான் கால் பண்ண முடியும். சரியா, ஸோ அதை பண்ணி நீங்கள் வந்து இந்த ப்ரோக்ராமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஒரு மெயின் ப்ரோக்ராம். இந்த மெயின் ஆக்டிவிட்டி இருக்குல்ல, இது வந்து இதோட லே அவுட் தான். இந்த லே அவுட்டில் இருக்கிற இந்த பட்டன்ஸு அப்புறம் இந்த டெக்ஸ்ட் எடிட்டர் இந்த ஸ்டேட்டஸ் பார் இதெல்லாம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்கள் இந்த மெயின் ஆக்டிவிட்டியில் தான் டிஃபைன் பண்ண போகிறீங்க. ஸோ எப்போல்லாம் இந்த கனெக்ட் பட்டன் இருக்குல்ல, ஸோ கனெக்ட் பட்டன் வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேனோ அப்போ வந்து நம்ம URL வந்து கேட்கும். ஓகேவா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் வேலிட் ராஸ்பிரிட்ஜ் URLனு சொல்லிட்டு இருக்குது. இது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்போல்லாம் வந்து நீங்கள் ஏதாச்சும் அன்வேலிடான URLோ இல்லை டெக்ஸ்ட்டோ நீங்கள் எதாவது டைப் பண்ணி கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி என்டர் வேலிட் ராஸ்பிரிட்ஜ் URLனு சொல்லிட்டு காட்டும். ஸோ கரெக்டான ஒரு URL நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும். இது வந்து ஒரு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, ஸோ இந்த இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் இஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான URL கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக இந்த கனெக்ட் டு ராஸ்பிரிட்ஜில் போயிடும். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு அது போயிடும். இன்கேஸ் நீங்கள் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட்டை வந்து உங்களுக்கு அது காட்டும். ஓகேவா, ஸோ அதனால் இப்போ கனெக்ட் டு ராஸ்பிரிட்ஜ். ஸோ கனெக்ட் டு ராஸ்பிரிட்ஜ் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா நீங்கள் கொடுத்துக்க URLல கனெக்டிங் டூன்னு சொல்லிட்டு காட்டும். ஓகேவா, அதே மாதிரி டிஸ்கனெக்ட் இன்கேஸ் கனெக்ட் ஆகிருச்சு அப்படின்னா டிஸ்கனெக்ட்னு சொல்லிட்டு ஒரு பட்டனில் நம்மளுக்கு இங்கே இருக்க பட்டன் இருக்குல்ல அது டிஸ்கனெக்ட்னு காட்டும். ஓகேவா, கனெக்ட் ஆகிருச்சு அப்படின்னா. ஸோ அதனால் அதையும் நான் கொடுத்துக்கிறேன். இப்போது
இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இந்த ஸ்டேட்டஸ் பார் இருக்குது இந்த ஸ்டேட்டஸ் பார் இருக்குல்ல, இது வந்து கனெக்டட் இல்லை நாட் கனெக்டட் இல்லைனா ஏதாச்சும் எரர் இருந்தால் உங்களுக்கு காட்டும் இதில் இருக்கிற லைட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கனெக்ட் ஆகும்போது ஸ்டேட்டஸ் ஓகேவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு க்ரீன் லைட் எரியும். நான் உங்களுக்கு இந்த கலர்ஸில் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் நம்மளுக்கு ஸ்டேட்டஸ் கனெக்டில் இருந்துச்சுன்னா கனெக்ட்னு காட்டும். அப்படி இல்லை டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஐடியலாக காட்டும். ஓகேவா? இன்கேஸ் ஏதாச்சும் எரர் இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஸ்டேட்டஸில் எரர் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெட் கலரில் காட்டும். டாட் இருக்குல்ல, அந்த ஸ்டேட்டஸ் டாட்டோட 3 ஸ்டேட்மெண்ட் இது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து பப்ளிஷ் ட்விஸ்ட்டு, அப்புறம் அப்டேட் டைரக்ஷன் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிஷ் ட்விஸ்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜாய்ஸ்டிக்கில் இந்த மாதிரி ஒரு இது இருக்குது. ஓகேவா? ஸோ எப்போல்லாம் வந்து இந்த ஜாய்ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டர் பார்த்தீங்கன்னா 0. ஓகேவா? இதில் நம்ம லெஃப்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து -x. ஓகேவா? அண்ட் ப்ளஸில் பார்த்தீங்கன்னா வந்து +x, அதாவது ரைட் சைடு. அதே மாதிரி ஃபார்வேர்டில் பார்த்தீங்கன்னா +y இருக்குது அண்ட் பேக்வேர்டில் பார்த்தீங்கன்னா -y இருக்குது. ஸோ இதில் நம்ம சென்டரில் இருக்கும்போது எக்ஸ் ஆக்சிஸும் 0, ஒய் ஆக்சிஸும் 0. ஓகேவா? அதனால் சென்டரில் இருக்குது. அண்ட் அதே மாதிரி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து இதாவது ரைட்டில் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0, அதுக்கப்புறமா இங்கே 1 அந்த மாதிரி. இப்போ லெஃப்டாக இருந்துச்சு அப்படின்னா -1 0 அண்ட் ஃபார்வர்டாக இருந்துச்சுன்னா +1, அதாவது 0 +1. அதே மாதிரி உங்களுக்கு பேக்வேர்டாக இருந்துச்சுன்னா 0 -1. ஸோ இது மாதிரி டைரெக்ஷனில் தான் வந்து நம்மளோட ஜாய்ஸ்டிக்கை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ இதில் ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டச் ஸ்க்ரீன். ஓகேவா? ஆனால் டச் ஸ்க்ரீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து நம்ம இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம யூசர் வந்து இந்த ஜாய்ஸ்டிக்கை தொடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது மூவ் பண்ணும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த யூசர் வந்து அதை மூவ் பண்ணியிருக்காங்க இந்த ஜாய்ஸ்டிக்குன்னு அது தெரியாது. ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ ஒரு டச் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா வந்து பிக்சல்ஸ் மூலியமாக தான் வந்து மெஷர் பண்ணோம் டிஸ்டன்ஸை. ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாய்ஸ்டிக் வியூ இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து ஃபுல்லாக பிக்சல்ஸ் மூலியமாக வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த பிக்சல்ஸை வந்து நம்ம dx அண்ட் dy, அதாவது டிஸ்டன்ஸ் எக்ஸ் ஆக்சிஸோட டிஸ்டன்ஸும் அதுக்கப்புறமா ஒய் ஆக்சிஸோட டிஸ்டன்ஸும் வந்து நம்ம dx dyயில் வந்து நம்ம அது சென்டர்லேருந்து எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளோ இருக்குது, அப்புறமா சென்டர்லேருந்து ஒய் ஆக்சிஸில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஒரு டச் ஈவெண்ட்டை நம்ம கொடுக்குறோம். ஹார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டச் ஈவெண்ட் தான். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா நம்ம யூசர் வந்து ஒரு மொபைல் ஃபோனில் டச் பண்ணும் போது ஸோ எவ்வளோ பிக்சல்ஸ் வந்து நம்ம தள்ளி டச் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு அந்த பிக்சல்ஸை வந்து மெஷர் பண்ணி அது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு சொல்லிட்டு நம்ம பப்ளிஷ் பண்ணுது. ஸோ அது மாதிரி வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் இந்த மாதிரி எப்போல்லாம் வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸும் லீனியர் எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா அதோட மேக்ஸிமம் லீனியர் ஸ்பீடு, அதாவது நம்ம இப்போ யூசர் வந்து இந்த ஜாய்ஸ்டிக்கை டச் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜாய்ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் இந்த அவுட்டர் ரேடியஸை விட்டு வெளியே போகக்கூடாது. ஓகேவா? ஸோ அதுக்குள்ளேயே வந்து இது பிடிச்சி வச்சுருக்கணும்ல. அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து அதுக்கு மேக்ஸிமம் லைக் 108 பிக்சல்ஸ் தான் வந்து இது மேக்ஸிமம் மூவ் ஆகணும். அதுக்கு மேலே அது மூவ் ஆகக்கூடாது. டச் பண்ணால் கூட இன்கேஸ் அதுக்கு மேலே டச் பண்ணிவிட்டு விட்டால் கூட ஆட்டோமேட்டிக்காக சென்டரில் வந்து வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு இதை வந்து நான் அதை கொடுத்துருக்கேன். அப்படி இல்லை நம்ம அது கொடுக்கல அப்படின்னா நம்ம எப்போல்லாம் இந்த ஜாய்ஸ்டிக்கை வந்து லைக் மூவ் பண்ணுறோமோ அப்போ வந்து இந்த சர்க்கிளை விட்டு வெளியே போவோம். அண்ட் அதே மாதிரி நம்ம டர்ட்டில் சிம்மில் இருக்கிற டர்ட்டில் இருக்குல்ல, அதுவும் வந்து அந்த ஒரு எக்ஸிட் ஆகிட்டு போவோம். ஸோ அதனால் வந்து நான் இதுக்கு வந்து ஒரு மினிமம் ஸ்பீடும் அப்புறமா மினிமம் டிஸ்டன்ஸும் நான் இதில் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு மெயின் ஃபங்க்ஷன் அது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளை லீனியர் வெலாசிட்டியும் அதுக்கப்புறமா ஆங்குலர் வெலாசிட்டியும் அதோட கோஆர்டினேட்ஸை வந்து பார்த்திங்கன்னா அது பப்ளிஷ் பண்ணோம். ஸோ அதே மாதிரி இது பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறமா என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா வந்து அதோட டேரெக்ஷன்ஸை வந்து நம்ம ராஸ் 2ல் இருக்கிற டேரெக்ஷன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது. ஓகேவா? ஸோ அதை நீங்கள் வந்து அதை எக்கோ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்வர்டில் போதா, பேக்வேர்டில் போதா, இல்லை லெஃப்ட்டில் போதா, ரைட்டில் போதா, எவ்வளோ ஆக்சிஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அந்த டேரெக்ஷன் டேட்டாவெல்லாம் வந்து இந்த மாதிரி ஜாய்ஸ்டிக் /டேரெக்ஷன்ஸ்னு ஒரு டாப்பிக்கில் வந்து இது பப்ளிஷ் பண்ணுது அந்த டேட்டாவை. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து நம்மளுக்கு கனெக்ட் டு ராஸ் பிரிட்ஜ்னு வருது. ஓகேவா? கனெக்ட் ஆகிருச்சு. அண்ட் அதே மாதிரி கனெக்ட் ஆனதுக்கப்புறமா டச் ஈவெண்ட் வழியாக ஸோ எந்த ஆக்சிஸில் வந்து நம்ம யூசர் வந்து ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க, எக்ஸ் ஆக்சிஸில் பண்ணியிருக்காங்களா, ஒய் ஆக்சிஸில் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டர்ட்டில் சிம் வீடியோவில் டெர்மினல் மூலியமாக அதான் கமாண்ட் மூலியமாக எப்படி வந்து அந்த டர்ட்டில் மூவ் பண்ணணும்னு நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு டாப்பிக்கை ஷேர் பண்ணணும், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸோ டர்ட்டில் 1 கமாண்ட் வெலாசிட்டி அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம அதோட ஜாமெட்ரி மெசேஜ் ட்விஸ்ட்டு. ஸோ ஜாமெட்ரி ட்விஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து லைக் எக்ஸ் ஆக்சிஸில் 0.5 அண்ட் ஒய் ஆக்சிஸில் வந்து 0.2ன்னு சொல்லும் போது உங்களுக்கு அந்த டர்ட்டில் வந்து ரியல் டைமாக மூவ் ஆச்சு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான். ஸோ எப்போல்லாம் வந்து நம்ம ஃபோனில் அந்த அப்ளிகேஷன்லேருந்து ஒரு டைரெக்ஷன்ஸ் வந்து சூஸ் ஆகுதோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கில், அதாவது டர்ட்டில் 1 கமாண்ட் வெலாசிட்டியில் உங்களுக்கு இந்த ஜியோமெட்ரி டைப்பில் இந்த மாதிரி மெசேஜ் ட்விஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த டாப்பிக்கில் வந்து இந்த மெசேஜ் வழியாக
அந்த எக்ஸ் ஆக்சிஸில் இவ்வளோ, ஒய் ஆக்சிஸில் இவ்வளோன்னு சொல்லிட்டு அந்த மெசேஜை அது இது பண்ணுது. அண்ட் அதே மாதிரி நம்ம ஜாய்ஸ்டிக்கில் என்னென்ன டேரக்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு பப்ளிஷ் பண்ணுறதுக்கு இந்த டாப்பிக்கில் பண்ணுது. அப்ளிகேஷனை நம்ம ரன் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த 2 டாப்பிக்கும் ஆக்டிவ் ஆகிடும். அதை நான் உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த மெயின் ஆக்டிவிட்டினா என்ன, அப்புறமா ஸோ கஸ்டம் வியூ ஜாய்ஸ்டிக் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணணும்னு நம்ம பார்த்தோம். அண்ட் அதே மாதிரி அது எல்லாத்தையும் நம்ம எப்படி ஒரு மெயின் ஆக்டிவிட்டி இருக்குல்ல, ஸோ இந்த மெயின் ஆக்டிவிட்டி எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். அப்புறமா அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போது இந்த ராஸ் பிரிட்ஜ் கிளைண்ட், ஓகேவா, இந்த ராஸ் பிரிட்ஜ் கிளைண்ட் தான் ஒரு மெயினான ஒரு விஷயம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம ரிக்வயர்டு வெப் சாக்கெட்ஸோட எல்லா லைப்ரரிஸும் நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு, ஓகேவா. ஸோ இதில் நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம இங்கே எப்போல்லாம் நம்ம இந்த யூஆர்எல் கொடுக்குறோம்ல இந்த மெயின் ஆக்டிவிட்டியில், இந்த அப்ளிகேஷனில் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் நம்ம எப்போல்லாம் யூஆர்எல் கொடுக்குறோமோ ஸோ அப்போ இந்த ராஸ் பிரிட்ஜ் தான் ஒர்க் ஆகும், சரியா. ஸோ அதில் நம்மளுக்கு 3 மெயின் ஃபங்க்ஷன் இருக்குது. ஒன்று கனெக்ட்டு, இன்னொன்று டிஸ்கனெக்ட்டு, இன்னொன்று அட்வர்டைஸு, அப்புறமா பப்ளிஷ் ட்விஸ்ட்டு, அதுக்கப்புறமா பப்ளிஷ் ஸ்ட்ரிங். ஸோ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராஸ் பிரிட்ஜ் கிளைண்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஸ் பிரிட்ஜ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ராஸ் பிரிட்ஜ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு, ஒரு ஜேசன் ப்ரோட்டோக்கால், ஓகேவா. அந்த ஜேசன் ஃபார்மேட்டில் வர டேட்டாஸ் எல்லாமே கன்வெர்ட் பண்ணோம். அதாவது நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கமாண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஜேசன் ஃபார்மேட்டில் தான் கம்பைல் ஆகிருக்கும், அதாவது ஃபார்மேட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஃபார்மேட் தான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஸ் பிரிட்ஜ் கிளைண்ட் இருக்குல்ல, ஸோ இந்த ராஸ் பிரிட்ஜ் கிளைண்ட் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் தான் க்ரியேட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி லைக் ஃபார் எக்ஸாம்பிள் டைரக்ஷன்ஸ் அப்பு, இல்லை டைரக்ஷன்ஸ் டவுனு, எக்ஸ் ஆக்சிஸ் 0.5, ஒய் ஆக்சிஸ் 0.2. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் அது நம்ம வெப் சாக்கெட்டுக்கு புரிகிற மாதிரி ஒரு டிசிபி கனெக்ஷன்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு அது மூலியமாக இதை வெப் சாக்கெட் மூலியமாக, அதாவது நம்ம ஜேசன் மூலியமாக அது நம்ம பப்ளிஷ் ஆகிட்டுருக்கு, ஓகேவா. ஸோ அதில் இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ கனெக்ட் ஆட்டோமேட்டிக்காக நம்ம யூஆர்எல் கொடுத்தோன்னா கனெக்ட் ஆகும். அண்ட் அதில் நம்ம டிஸ்கனெக்ட் இருக்குது. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம டர்ட்டில் சிம்மில் ஒரு ஜாமெட்ரி மெசேஜை பப்ளிஷ் பண்ணும்போது அது மூவ் ஆச்சுல, நம்ம ஸ்டார்டிங் ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஸோ அது மாதிரி ஒரு டாப்பிக்கில் நம்ம ஒரு மெசேஜை பப்ளிஷ் பண்ணோம்னா அது அந்த டர்ட்டில் ரியாக்ட் ஆகும், ஓகேவா. ஸோ அது மாதிரி லீனியர் எக்ஸில் இந்த மாதிரி ஒய் ஆக்சிஸில் நம்மளுக்கு என்ன வேல்யூ, இப்போ 0.5 அப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு இந்த வேல்யூ வந்துருச்சு. அதே மாதிரி செட் ஆக்சிஸில் இந்த மாதிரி ஒரு வேல்யூ வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வேல்யூவை நம்ம இங்கேருந்து இந்த இதில் சப்ஸ்டியூட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஜேசன் ஃபார்மேட்டில் உங்களுக்கு உங்கள் நெட்வொர்க் மூலியமாக ட்ராவல் பண்ணி உங்களோட ராஸுக்கு கம்யூனிகேட் ஆக வைக்குது இந்த ராஸ் பிரிட்ஜ் யூஸ் பண்ணி, ஓகேவா. ஸோ அதனால் இது பார்த்திங்கன்னா நம்மளோட டர்ட்டிலோட கமாண்ட்ஸை பப்ளிஷ் பண்ணுது. அண்ட் பப்ளிஷ் பண்ணுது, அதை கன்வெர்ட் பண்ணுது, ஜேசன் ஃபார்மேட்டை கன்வெர்ட் பண்ணி அதை சென்ட் பண்ணுது. அண்ட் அதே மாதிரி இங்கே பப்ளிஷர் ஸ்டாண்டர்ட் மெசேஜ் ஸ்ட்ரிங்னு இருக்குல்ல, இது இந்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் டாபிக் தான், ஓகேவா. இது அப்பில் போதா, டவுனில் போதா, லெஃப்ட்டில் போதா, ரைட்டில் போதான்னு சொல்லிட்டு ரியல் டைமாக நம்மளுக்கு டைரக்ஷன்ஸை அப்டேட் பண்ணுது நம்மளோட டெர்மினலில். ஸோ அதனால் அதுவும் பார்த்திங்கன்னா ஜேசன் ஃபார்மேட்டில் தான் கன்வெர்ட் ஆகி ராஸ் பிரிட்ஜ் மூலியமாக போயிட்டு அந்த ராஸ் பிரிட்ஜ் உங்களோட ராஸ் 2 கூட கம்யூனிகேட் பண்ணி அதை ஆப்ரேட் பண்ண வைக்குது. ஸோ அதனால் இதுதான் ராஸ் பிரிட்ஜோட கிளைண்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ராஸில் எப்படி நம்ம அப்ளிகேஷனை கனெக்ட் பண்ணுறது அண்ட் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த அப்ளிகேஷனை நான் ஆல்ரெடி GitHub பேஜில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், ஓகேவா. அது அந்த ப்ராஜெக்டை எப்படி உங்கள் சிஸ்டமில் டவுன்லோட் பண்ணுறது, அதுக்கப்புறமா உங்களோட ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் எப்படி அந்த ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணுறது, ஸோ இந்த அப்ளிகேஷனை எப்படி உங்களோட ஆண்ட்ராய்ட் டிவைஸில் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கப்புறமா அதை எப்படி ரன் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம், சரியா. ஸோ இன்ஸ்டால் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ராஸ் 2 கூட எப்படி இந்த அப்ளிகேஷனை கனெக்ட் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதே மாதிரி இதில் இருக்க அனலாக் ஜாய்ஸ்டிக்கை நம்ம மூவ் பண்ணும்போது எப்படி நம்ம டர்ட்டில் ரியாக்ட் பண்ணுது நம்ம. ஸோ அதே மாதிரி இந்த ஆண்ட்ராய்ட் டிவைஸ்லேருந்து சில யூஸ்ஃபுல் டேட்டாஸ் லைக் டைரக்ஷன் டேட்டாஸ், அதுக்கப்புறமா அதோட ஆக்சஸ் டேட்டாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் ஆகுது. அந்த பப்ளிஷ் பண்ணுற டேட்டாவை, அந்த ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷன் பப்ளிஷ் பண்ணுற டேட்டாவை நம்ம ராஸ் 2ல இருக்க டாபிக் மூலியமாக அந்த டேட்டாவை எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறது, அதுக்கப்புறமா அந்த டேட்டாவெல்லாம் எப்படி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அகைன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. திஸ் ஷிபின் சைனிங் ஆஃப். பாய்.